மாமனை தான் மஞ்சள் வைக்கிறேங்க இன்னைக்கு. அதுங்க கொத்துக்கார ஒரு அடுப்பு, எனது ஒரு அடுப்பு. அதுங்க கரெக்டாக பொழுது விடியறதுக்கும் நாங்கள் பற்ற வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. அதான் ஃபஸ்ட்டு டைம் பற்ற வைக்கிறேங்க. அதுங்க ஃபஸ்ட்டே உருண்டை மஞ்சள் தான் வச்சுருக்கேங்க. 2 4 6 8 எடுத்து கொட்டிட்டேங்க. இது மேலேயும் 2 வச்சுக்கிறேங்க. ஒரு அடுப்பு வந்து லேட்டாக தான் ரெடியாச்சு, அதனால் லேட்டாக தான் பற்ற வைக்கிது. இப்போ தான் பற்ற வச்சுருக்கு. பாருங்க, காற்று வந்து திரும்பி அடிக்கிறதுனால அனல் வந்து இந்த சைடே திரும்புது. பாருங்க, ஃபஸ்ட்டே உருண்டை தான் வச்சுருக்கு. பாருங்க, உருண்டைக்கு வந்து நல்லா மிதிச்சு வைக்கணும். எவ்வளோ தூரம் போகுதுன்னு மட்டும் பாருங்க. ஒன்று காமிக்கணும். அதை தாண்டா காமிக்கிறேன். நான் வந்து பாருங்க, விரல இவ்வளோ இருக்குது. போன டைம் 2 ஏக்கராவுக்கு விளைஞ்சது, இந்த டைம் 3.5 ஏக்கராவுக்கு விளையில. இந்த டைம் மஞ்சள் வந்து ஈல்டு இல்லை. பாருங்க, ஓனர் வந்து களம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு உருண்டைக்கு. பாருங்க, அங்கேருந்து கொட்டிட்டு வந்துட்டுங்க. பாருங்க, சாணி போட்டு முழுக்குனா தான் நல்லா ஆவி பிடிச்சி வரும். ஓனரே நல்லா சாணி போட்டு முழுக்கிறாரு பாருங்க. அப்போ தான் கப்புன்னு சாணி நல்லா பிடிக்கும். நல்லா ஆவி பிடிச்சி அப்போ தான் நல்லா வேக்காடு வரும். பாருங்க, உருண்டை 56 டம் வச்சாச்சு. நான் அடுப்பு மேலே வச்சாச்சு. விரலி இருக்குது. பாருங்க, உருண்டை இன்னும் பாதி இருக்குது. இன்னொரு காட்டு மஞ்சள் வரல. இந்த டைம் வந்து சரியான மஞ்சள் வந்து விளைச்சல் இல்லை. பாதி தான் விளைஞ்சிருக்கு. பாருங்க, உருண்டை மொத்தம் 66 டம்மு வச்சுக்கிறேங்க. நான் கொஞ்சம் உருண்டை இருக்குது, இன்னும் விரலி தான் இருக்குது முழுசாக. அதான் இருட்டே ஆயிடுச்சு. அவ்வளோதான், இறக்கிட்டு கிளம்பிட்டுங்க. இறக்கிட்டு லோடு கட்டிட்டு பாருங்க, 2வது நாள் அடுப்பு மேலே எடுத்து டம் வச்சுட்டு உருண்டை கிண்டி விட்டுக்கிறேங்க. வரேன். பாருங்க, விரலி வந்து 37 டம் வேவிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. மதியம் ஆயிடுச்சு. உருண்டை வந்து காலையில் வந்து கொஞ்சம் வேவிச்சது போக மீதி வந்து கிண்டி விட்டுங்க. பாருங்க, விரலி வந்து காலையில் தான் கிண்டிடணும். பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, நல்ல கலரு. பாருங்க, பொழுதாயிடுச்சு. விரலி மஞ்சள் தேய்ச்சிருக்கிறேங்க. ஆனால் தூ விட மாட்டேங்கிறாங்க. சிங்கிளா வளைக்கிறான், ஆனால் சம்பளம் ஏற்ற மாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, விரவு தூக்கி போட்டுக்கிறாரு. அதனால நான் வந்து ஒரே ஆள் தூக்குறேன். விரலி மஞ்சள், ஆனால் உரண மஞ்சள் தான் தூக்க முடியாது. இது 6 மஞ்சள் இல்லை. அனுப்பிச்சு வா. ஆமா, என்ன சொல்கிறேன்? கோடை பிடிங்கி போட்டியா? அதை யாரையோ மாமா எடுத்துட்டு வருது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணி போதும். பாருங்க, அந்த சைடு உரண மஞ்சள் லாஸ்ட் ஆர்டர்ஸில் வச்சுக்கோங்க. அப்படி திருப்பி காட்டு. பாருங்க, வரவு மாறி தூக்கி போட்டுக்கிறாரு ஓனரும் சின்னதரம் மாமா. வளம் வந்து ஓட்டாயிரும் பை போடாத கொட்டினா. அதனால தான் பை போட்டு கொட்டுது. பாருங்க எப்படி விளைச்சல் வந்துருக்கு பாருங்க. நல்லா மஞ்சள் மஞ்சள்னு மஞ்சள் மாதிரி தான் வரும். எப்படி வரும்? மஞ்சள் கல்லு மாதிரியே வரும். அப்படி தள்ளி கொட்டுங்க. பாருங்க, மொத்தமாக 72 டம்மு வேவிச்சு கொட்டிடுங்க வலை மேலே. இன்னும் வந்து 6 டம்மு அடுப்பு மேலே இருக்குது. மொத்தம் 78 டம்மு இன்றைக்கி வேவிச்சுக்கிறேங்க. உருண்டை விரலி எல்லாம் சேர்ந்து. அவ்வளோதான், உருண்டை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து கிளச்சி விட்ருவோங்க. இன்னும் விரலி மட்டும் இருக்குது. வியாபாரத்தோட கிண்டி விட்டுறது இல்லைனா வந்து கிளச்சி விட்றதுக்கு வந்து டைம் கிடைக்காது.
அதெல்லாம் கேட்கும். எப்படி மயச்சு இருக்குதா இல்லை என்ன சொல்கிறேன் எங்கே மயச்சு வரல செல்லு எங்கேருந்தா அவ்வளோ தூரத்தில் கேட்குறோம் வலை மேலே கிளச்சி விட்டா பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் வலை போட்டு கிளச்சி விட்றோம். அப்படி சூரியன் திருப்பி காட்டணுமா சூரியன் பாருங்க டம்மு மேலே அவ்வளோதான் அடுப்பு மேலே டம்மு வச்சுட்டு நிற்கிறோம். அதனால தான் ஒரு 2 முழுசாக கிண்டி விட்டாச்சு. டம்மு மேலே ஒவ்வொரு இடத்துல வச்சுருக்குங்க. பாருங்க அவ்வளோதான் மற்ற வேர்லையுமே நேற்று வேவிச்சது கிண்டி விட்டாச்சு. அவ்வளோதான் இன்னைக்கு கொட்டாத நாளைக்கு காலையில் கிளச்சி விட்ருங்க. அப்போ தான் கரெக்டாக சூடாக தான் இருக்கும், கிண்டி வரத்துக்கு நல்லாயிருக்கும். பாருங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அவ்வளோதான் லோடு பண்ணிகிட்டே இருக்கிறேங்க. வெந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம். ஒரு பக்கம் பாருங்கள் காய வச்சுட்டுக்கிறேங்க. காய வைக்கல இன்றைக்கி வேவிச்ச தண்ணியோட 3ஆவது நாள் வேவிச்சுட்டுக்கிறேங்க. நாளைக்கு தான் முடிக்க முடியும். 4ஆவது நாள் லைட்டாக உலுக்கி விட்டு தான் வைக்கிறேங்க. ம் அது இன்னொரு தான் போடு. இன்னொரு சேம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அடிச்சு கடிச்சு நமக்கு அப்புறம் தண்ணி ஊற்ற வச்சுட்டாலப்பா. ஏமாத்திரம் அம்மா பண்ணியாலும் ரொம்ப நேரம் இருக்குவாங்க. அவங்க கொஞ்சம் கஷ்டமாக தண்ணி ஊற்றுருவாங்க. விரலிக்கு 1 குடம், உருண்டைக்கு 2 குடம். நான் அடுப்பு பார்த்துக்கணும். எருடு நல்லா மட மட மடன்னு நேரத்துக்கு போகிற மாதிரி போகலாம் இல்லைங்க அவ்வளோதான். நீ சின்னதாக இருந்து வச்சுட்டு கூப்பிட்றேன். அவனை எதுக்கு கூப்பிட்றேன்? ஆவாதவனை கூப்பிட்றேன். உனக்கு கஷ்டம் கம்முன்னு உட்காந்து கஷ்டம் நீ செய்யாத. நீ செய்யாதா செய்ய மாட்டேன்னு செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டான். பாருங்க சாகு போட்டு குத்தி நல்லா ஆவி பிடிக்கிற மாதிரி சாணி போட்டு வலிச்சு விட்டு வைக்கணும். இப்பயே லோட் பண்ணி வச்சாச்சு. காலையில் வந்து பனியில் வந்து லோடு பண்ண முடியாது. தண்ணி மட்டும் அடுப்பு மேலே வச்சு தண்ணி ஊற்றிக்கிறது. பாருங்க லைனாக ஒரே லைனாக போட்டுக்கிறோங்க. நாளைக்கு காலையில் வந்தோடனே கிண்டி விட்றது தான். பாருங்க இன்றைக்கி வந்து 4ஆவது நாள் மஞ்சள் காய வைக்கிறோம். நேற்று காய வச்சது வந்து இன்றைக்கி வந்து கிண்டி விடுவாங்க. நேற்று வேவிச்சுட்டேன். சரியா போச்சு. அப்படியே அம்பாக்கும் கொஞ்சம் தள்ளு. அப்படியே விட்டுட்டு வரேன். சொல்லுது வழி வரேன் வெளியே. அந்த பக்கம் நான் இப்படி திரும்பி தான் அங்கே பாருடா அங்கே பாருடா. அது விட்ட தானே பக்கம் பாரு அங்கே மரமானு தள்ளுது. இல்லை அவ்வளோதான். இது ஒரே விட்ட தான் இருக்குது. எங்களுக்கு ஒன்றும் 3 விட்டுக்குது. வரேன் அப்படி எடுத்துக்கோ. ஒரே அதுக்கு மஞ்சள் வேவிச்சுட்டே இருக்காங்க. இன்னைக்கு வந்து கடைசி நாள். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கோஸ்கா வாங்கி தந்துக்கிறார் மாமா.
கண்ணே போட்டுட்டேன் எடுத்துக்கா வாட வாட பாப்பா மாலி வாடா எடுத்துக்கிறப்பா வா இந்த பாலி நீ தின்றா குடு பங்காளி எனக்கு இதுதானா அவ்வளோதான்டா இதுடா சுடுறா டக்குண்டி நீ எடுத்துட்டு 4 நாள் மொத்த மஞ்சளுமே வேவிச்சு முடிச்சுட்டுங்க. விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மொத்த மஞ்சளுமே கிளச்சும் விட்டுட்டுங்க. அவ்வளோதான், காஞ்சிரும். நல்லா வேக்காடு ஒரு 10-15 நாளில் காஞ்சிரும்.